திமுக அரசு குறித்து பெரும் புகழாரம் சூட்டுறாங்க. இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றது விழா எடுப்பதற்கான சரியான நேரம் தானா இது? அதற்கேற்றார் போல தமிழகத்துல இந்த கல்வித்துறை செயல்படுதா அப்படின்றது குறித்து ஒரு மாணவரா உங்களுடைய விளக்கம். அனுபவம் சொல்லல, அவங்க கொடுத்த பணத்திற்காக ஜால்ரா அடிச்சிருக்காங்க என்பதுதான் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க அந்த அக்காவை நான் ஒரு நாள் கூப்பிடுறேன், ஒரு நாள் வந்துருங்க. தமிழ்நாடு பூரா என் பகுதியில் சுத்தி இருக்கிற அனைத்து அம்மா உணவகங்கள், பள்ளியில போடக்கூடிய சத்துணவு, அதெல்லாம் அவங்கள ஒரு நாள் சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் இந்த கையில செஞ்சீங்க அப்படின்னு அவங்கள கேட்டு சொல்லுங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலமான விடயம். செலக்டிவ் அம்யூஷன் வந்துடும். தேர்தல் ஒன்றா மட்டும் தர வரும். மற்ற நேரத்துலாம் எவன் செத்தாங்கன்னா வாழ்ந்தா எனக்கு என்ன, திராவிட மாடல் 2.0 வரணும், 3.0 வரணுங்கிறது அவங்க நோக்கம். இன்னும் தமிழ்நாட்டிலே 100% திட்டத்தில் 32% திட்டம் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னும் 68% திட்டங்கள் அப்படியே தான் இருக்கு. இல்ல அந்த தொழில்நுட்ப பயிற்சி கல்வி, இந்த ரோபோட்டிக்ஸ் கல்வி, இந்த சிறப்பு வகுப்பறைகள், இதெல்லாம் இன்னும் வரவே இல்லை. கேட்டா நாங்கள் சிறந்து விளங்கிட்டோங்க அப்படின்ட்டு உருட்டுறது. ஊட்டி விடுற மாதிரி செட்டு போட்டு போட்டோ எடுக்கிறீங்க. எவ்வளவு திமிர் இருக்கும், செட்டு போட்டு போட்டோ எடுக்கிறீங்க. இந்த அம்மா உணவு அறிமுகப்படுத்தி வச்சப்ப தேக்கரண்டியில எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லா இருக்கா, அருமையாக இவரு இப்படின்னாரு. கேட்டா ஜெயலலிதா அம்மையாருக்கு தனியா ஒரு அம்மா அப்படின்ட்டு இவரு. இந்த காலத்து குழந்தைகள் என்னை அப்பா என்று அழைப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்னு இவரா பேசிக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில பல செலிபிரிட்டிஸ் பேசியிருந்தாங்க. இயக்குனர்கள் ஆகட்டும், நடிகர்கள் ஆகட்டும், நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதுல ஒருவராது தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில படிக்க வைக்கிறவங்க இருக்காங்களா? ஏன் இவ்வளவு பேசுறாங்களா, அரசு பள்ளி சிறந்திருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறாங்களே, அங்க போயிட்டு தைரியமா இருந்தா அவங்க பிள்ளைங்களை போய் அரசு பள்ளியில் சேர்த்துட சொல்லுங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட இளம் அரசியல் விமர்சகர் திரு ஸ்டாலின் பாரதி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்க்கா. இப்போ பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு திமுக அரசு ஒரு விழா எடுக்கிறாங்க. அதில் உங்களை போன்ற பள்ளி மாணவர்கள் பலரும் தங்களுடைய அனுபவங்களை சொல்றாங்க. திமுக அரசு குறித்து பெரும் புகழாரம் சூட்டுறாங்க. இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றது விழா எடுப்பதற்கான சரியான நேரம் தானா இது? அதற்கேற்றார் போல தமிழகத்துல இந்த கல்வித்துறை செயல்படுதா அப்படின்றது குறித்து ஒரு மாணவரா உங்களுடைய விளக்கம். அனுபவம் சொல்லல, அவங்க கொடுத்த பணத்திற்காக ஜால்ரா அடிச்சிருக்காங்க என்பதுதான் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க பள்ளிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்போ ஒவ்வொரு மாணவனுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, அனைத்து பள்ளிகளில் என்ன நடக்குது, முக்கியமாக குறிப்பிட்டு அவங்க படிக்கக்கூடிய பள்ளியில் என்ன நடக்குதுங்கிற அரசியலும் அவங்களுக்கு தெரியும். அப்போ மேடை ஏறி இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ திட்டமிட்டு கொடுத்த காசுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னன்னா அந்த சத்துணவு சாம்பாரை அந்த தொகுப்பாளர் உண்டு, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டாலினுக்கு முத்தமழை பொழிந்ததெல்லாம் நம்ம கூட பார்த்துருப்போம். அது நடந்த அடுத்த நாளை, அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த சத்துணவுல பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சில குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டிருக்க ஒரு செய்தியும் நம்ம பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமா, இது திமுகவினுடைய கேவலமான நிலை தானே. அவங்க சொல்றாங்க அருமையா இருக்கு, இந்த கையிலேயே செஞ்சீங்க. அந்த அக்காவை நான் ஒரு நாள் கூப்பிடுறேன், ஒரு நாள் வந்துருங்க. தமிழ்நாடு பூரா என் பகுதியில் சுற்றி இருக்கிற அனைத்து அம்மா உணவகங்கள், பள்ளியில் போடக்கூடிய சத்துணவு, அதெல்லாம் அவங்கள ஒரு நாள் சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் இந்த கையில செஞ்சீங்க அப்படின்னு அவங்கள கேட்டு சொல்லுங்க. அருமையா இருக்கா அப்படிங்கிறத சொல்லிட்டு சொல்லுங்க. முக்கியமாக ஒரு பாப்பா பேசுது, ஒரு பாப்பா, சின்ன பாப்பா. அந்த பாப்பா சொல்லுது, இந்த தட்டில் உணவு கிச்சடியில் புழு பூச்சிலாம் இருக்கு, நாங்கள் எடுத்து போடுறோம், அப்போ கூட வருது, நிறைய புழு பூச்சி இருக்கு, நாங்கள் சொல்லிட்டோம் மாற்ற சொல்லி, ஆனால் இன்னும் மாற்றலை அப்படிங்கிறது அந்த மழலை பேச்சு என்பது ரொம்ப வருத்தத்திற்குரியதாக இருக்கு. அப்போ இவ்வளவு செயல்கள் என்பது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம நார்மலாக சாதாரணமாக கொடுக்கக்கூடிய இந்த ரேஷன் அரிசியிலேயே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாரு புழு ஒண்டெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட புகார் தெரிவிக்கிறாங்க. அங்கே போய் புகார் தெரிவிக்கிறாங்க, அந்த தரகர்கிட்ட புகார் தெரிவிக்கிறாங்க. அந்த அரிசி தானே நீங்களும் அந்த குழந்தைகளுக்கு, பச்சிலும் குழந்தைகளுக்கு செஞ்சு போடுறீங்க. அதில் புழு பூச்சிலாம் இருக்காதா, ஒண்டெல்லாம் இருக்காதா? அதை அப்படியே எடுத்து சுத்தம் கூட பண்ணாமல் அப்படியே செஞ்சு போடுறதாகவும் செய்திலாம் இன்னும் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமான விடயம். இவங்க சொல்கிறாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றுறாங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இருக்கிறதுல 20 லிஸ்ட் இருக்கு, 20 இடங்கள் போட்டிருக்காங்க. 20வது இடத்துல தான் தமிழ்நாடு கல்வியில் இருக்கு. மிச்ச 19 இடத்துல யார் யாரோ இருக்காங்க.
நம்ம தமிழ்நாடு 20வது இடத்துல தான் இருக்கு. எல்லா இன்னும் தமிழ்நாட்டுல முதலிடத்துல இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பரப்புரையை மேற்கொள்றாங்க. அவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா சொன்ன மாதிரி செலக்டிவ் அம்னிஷியா வந்துடும். தேர்தல் வந்தா மட்டும் தர வரும். மற்ற நேரத்துலலாம் எவன் செத்தாங்கன்னா வாழ்ந்தா எனக்கு என்ன, திராவிட மாடல் 2.0 வரணும், 3.0 வரணுங்கிறது அவங்க நோக்கம். அவங்க வந்து என்னைக்குமே பொதுநலமா செயல்படுத்தல, என்னைக்குமே சுயநலமா மட்டும்தான் அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய அரசியல் உள்ள நடத்திட்டு இருக்காங்க இது மூலமா. அது வந்து ரொம்ப தவறான இப்படிலாம் புழுவக்கூடாது. இன்னும் தமிழ்நாட்டிலே 100% திட்டத்துல 32% திட்டம் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னும் 68% திட்டங்கள் அப்படியே தான் இருக்கு. இல்ல அந்த தொழில்நுட்ப பயிற்சி கல்வி, இந்த ரோபோட்டிக்ஸ் கல்வி, இந்த சிறப்பு வகுப்பறைகள் இதெல்லாம் இன்னும் வரவே இல்லை. கேட்டா நாங்க சிறந்து விளங்கிட்டோங்க அப்படின்ட்டு உருட்டுறது. இல்ல அது 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றியாச்சுன்னு நம்மளுடைய முதல்வரே வந்து பொது மேடைகள்ல பேசுறாரு. அக்கா அவர் பல இடத்துல புலி இருக்காருக்கா. அவர் கூட தான் சொல்றாரு எங்களுக்கு கல்வியில இருந்து நிதி தரல, ஒன்றிய அரசு தரல அப்படிங்கிறாரு. அவங்க தந்துட்டோங்கிறாங்க. அப்ப யார் சொல்றது நம்புறது? இவங்க சொல்றது நம்புறதா, அவங்க சொல்றது நம்புறதா? இவ்வளவு கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? அவரு திராவிட உண்மைங்கிறத நம்ம பொய்ங்கிறோம், இதுல சந்தேகம் இருக்கு இல்லையா, அதுல பேச்சு இருக்கு இல்லையா? அவர் சொல்றது எல்லாமே பொய் தான். இருந்தா கொஞ்சமா நண்டிங்களே, நாங்க நல்லது பண்றோம். ஒரு 2 இடத்துக்கு பண்ணிவிடு ஊட்டி விடுற மாதிரி செட்டு போட்டு போட்டோ எடுக்கிறீங்க. எவ்வளவு திமிரு இருக்கும், செட்டு போட்டு போட்டோ எடுக்கிறீங்க. திமிரு சொல்ல இந்த உண்மையா செய்யறதா இருந்தா மக்களோட மக்களா போனோம். ஜெயலலிதா அம்மையார் வந்து இந்த அம்மா உணவு அறிமுகப்படுத்தி வச்சப்ப தேக்கரண்டியில எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. நல்லா இருக்கா, அருமையாக இவரு இப்படின்னாரு. இதை எதை குறிக்குது? அவன் எதை கீழ்த்தரமான உணவு சொந்தமா அப்படின்ட்டு தான் உணர்த்துது. கேட்டா ஜெயலலிதா அம்மையாருக்கு தனியா ஒரு அம்மா அப்படின்ட்டு இவரு இந்த காலத்து குழந்தைகள் என்னை அப்பா என்று அழைப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்னு இவரா வந்து பேசிக்கிறாரு. அந்தம்மா மக்களுக்காகவே நான் இவரு திமுகக்காக நான் என்னால் திமுக அப்படிங்கிறாரு. அப்ப எவ்வளவு அளவு இவங்க வளர்த்துருக்காங்க, தமிழ்நாடு எவ்வளவு அளவு வளர்ந்துருக்குங்கிறத நம்ம தான் உன்னிப்பாக கவனிக்கணும். தமிழ்நாட்டுல 196 கல்லூரிகள் இருக்கு. இந்த 196 கல்லூரிகள்ல 96 கல்லூரிகள்ல முதல்வரே இல்லாம இந்த 96 பள்ளிகள் செயல்பட்டு வருது. 4000 துணை பேராசிரியர்கள் போல கேட்டா உயர்நீதிமன்ற பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை ஓடுது. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்றாங்க. வேலைக்கு போக மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம். அப்ப இவ்வளவு பற்றாக்குறைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமலே இருக்கு. அதிமுகவினுடைய காலத்துல கல்விக்காக 18% நிதி ஒதுக்கியிருக்காங்க. இவங்க 13% நிதி தான் ஒதுக்கியிருக்காங்க. ஏறக்குறைய சுமாரா வந்து 22,254 கோடி வித்தியாசம் வருது. அப்ப இதெல்லாம் எதை குறிக்குது? இதுதான் வளர்ச்சி குறிக்கிறதா? கேட்டா அவங்க வந்து எங்களுக்கு நிதி தரல, இவங்க எங்களுக்கு தரல. பின்ன வரதெல்லாம் ஓசியில கொடுத்துட்டா தாலிக்கு தாங்கன்னு ஒரு திட்டம் கொடுத்தாங்க. பாமர மக்களுக்கு தாலிக்கு தாங்கன்னு ஒரு திட்டம் கொடுத்தாங்க. அதான் அவங்களுக்கு பெரும் உதவியா இருந்தது. எளிய பாமர மக்களுக்கும் நாங்க தங்கத்தை நிறைவேற்றி கொடுப்போம், அவங்க கையிலயும் நாங்க தங்கத்தை கொடுப்போம். ஒரு எட்டாக்கணியா இருந்த திட்டத்தை வந்து ஒரு பெற்றுத்தர மாதிரி அதுல 1000 முரண்பாட்டுக்கலாம். ஆனா ஒரு எட்டாக்கணியா இருந்தது அவங்களுக்குலாம். ஏன்னா தங்கம் அவ்வளவு வேலை இப்பே தெரியும். அப்ப அது கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை நீங்க ரத்து பண்ணிட்டு வேஸ்ட் புதுமை பெண் திட்டம்னு உருவாக்கி அதுல மாதம் 1000 எதுக்கு 1000 ரூபாய் நகை வாங்கிட முடியுமா? சரி அப்படியே இவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, இவங்களை ஊக்கப்படுத்தி படிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு பின்ன வரக்கூடிய பிள்ளைகள் சங்கதிகள் எங்க பிடிப்பாங்க? ஒவ்வொரு அரசு பள்ளியா முடிக்கிட்டே இருக்கீங்க. தீக்கதிர் 4 இதெல்லாம் வந்தது, இந்து தமிழ் திசை 4 இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் பல காணொலிகள் நான் பேசியிருக்கேன், பல நேர்காணல்களை பேசியிருக்கேன். 280 அரசு பள்ளிகள் மூடி இருக்காங்க. இதெல்லாம் இப்போ எதை குறிக்குது? தனியார் பள்ளிகள் அதிகமாகிட்டே போகுது. முந்தா நேற்று எங்கள் அப்பாகிட்ட வந்து ஒருத்தர், என்ன பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது, அரசு பள்ளியில் சேர்க்க போகிறேன். ஒவ்வொரு அரசு பள்ளியும் மூடிக்கிட்டே இருந்தா அப்போ பாமர மக்களுக்கென்று ஏழை மக்களுக்கென்று எந்த பள்ளி இருக்கு? திமுக அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லுவாங்களா? இல்லை அந்த நிகழ்ச்சி தொகுப்பு அப்படின்னாங்களா அவங்க பதில் சொல்லுவாங்களா? பள்ளிகளின் கட்டமைப்பு எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? 3 நாளைக்கு முன்னாடி புதிதாக கட்டப்பட்ட ஒரு பள்ளி தளம் அப்படியே இடிஞ்சு விழுந்திருக்கு. இதுல தெரிஞ்சது திராவிட மாடல் 2.0 கொண்டு வந்தா இன்னும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு. பிரிட்ஜு கையில் முன்னாடி எடுக்கிறாங்க, அல்வா மாதிரி எடுத்துட்டு இதோ பாருங்க இப்பதாங்க கட்டினாங்க பிரிட்ஜு, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு யோசனை செய்யறாங்க. அப்ப இவங்க கட்டக்கூடிய கட்டிடங்கள் கலைஞர் நூற்றாண்டு கட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் தட்டா உடஞ்சு போல அந்த அளவுக்கு இதுவா கட்டுறாங்க. இப்போ அந்த நிகழ்ச்சியில வந்து பல செலிபிரிட்டிஸ் வந்து பேசியிருந்தாங்க, இயக்குனர்கள் ஆகட்டும் நடிகர்கள் ஆகட்டும் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதுல ஒருவராது தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில படிக்க வைக்கிறவங்க இருக்காங்களா? முன்னா எப்படி படிக்க வைப்பாங்க?
அவங்க படிக்க வைக்கிறாங்களாங்களே எல்லாம் அடுத்த விடையும். அவங்க தான் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, பெரியவங்களாயிட்டாங்க, இந்த குமுகத்தில் போற்றக்கூடிய மனிதர்கள் ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது. அவங்க பிள்ளைங்களை எதுக்கு அரசு பள்ளியில் படிக்க வைக்கணும்? ஏன் இவ்வளோ பேசுகிறாங்களா அரசு பள்ளி சிறந்திருக்கு, அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறாங்களே, அங்கே போயிட்டு தைரியமாக இருந்தால் அவங்க பிள்ளைங்களை போய் அரசு பள்ளியில் சேர்த்துட்டு சொல்லுங்கள். காரணம் என்ன? அங்கே போதுமான அளவுக்கு ஆசிரியர் இல்லை, மாணவர்கள் சரியில்லை, ஒவ்வொரு பள்ளி கட்டணம் சரியில்லை, கட்டமைப்பு சரியில்லை, ஆசிரியர்கள் போதுமான அளவுக்கு இல்லை, எல்லா பாடத்துக்கும் ஒரே ஆசிரியர். நீங்கள் அவ்வளோ பெரிய ஆட்களுக்கெல்லாம் போகிறீங்க, ஏன் நடிகருக்கெல்லாம் போகிறீங்க? ஒன்றும் இல்லை, அரசு பள்ளியில் பணி செய்கிறாங்க இல்லையா, அவங்க பள்ளிகளை அவங்க பிள்ளைகளை வந்து அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்களா? ஒரு சிலர் இருக்கலாம், என் பிள்ளைகளை வந்து நான் இங்கே படிக்க வைக்கிறேன், நான் வேலை செய்கிற பள்ளியிலே அப்படின்னு ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானோர் அவங்க படிக்கிற பள்ளியில் படிக்கிறது கிடையாது. ஏன்? அவங்களுக்கு தெரியும் நம்ம பள்ளி தரம் நல்லா இல்லை, நம்ம பள்ளி கட்டமைப்பு நல்லா இல்லை, நம்ம தான் எல்லா பாடத்தையும் எடுக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் தனியார் பள்ளியில் சேர்க்குறாங்க. ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நிலை சரியில்லை எங்கே போய் படுத்தாரு? அவர் ஒரு தனியார் மருத்துவத்துக்கு தான் போனார். ஐயா கலைஞர் அவர்கள் கடைசி காலத்தில் என்ன பண்ணார்? மருத்துவமனை உடல்நிலை சரியில்லைன்ட்டு எங்கே போனார்? அரசு மருத்துவமனைக்கா போனார்? இங்கே காவிரி ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டலு அங்கே தானே போகிறாங்க, எல்லாரும் அங்கே தானே போகிறாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியும் அரசு மருத்துவமனை சரியில்லை, அரசு பள்ளி சரியில்லை அப்படின்னு. அப்போ அவங்களுக்கே தெரியுது. திட்டமிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கும் சில வாரி போடுவதால் சிலர் வந்து பேச தான் செய்வாங்க. ஆனால் உண்மையான நிலை வந்து மக்கள்கிட்ட வந்து உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் வாரி போடுறாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் சிலரால் பல வகையில் பேசப்படும். இன்னைக்கு உதாரணத்துக்கு நாங்கள் புது சிங்கம், சிங்கத்தில் சிங்கம், சிங்காதி சிங்கம் ஐயா விஜய் அவர்கள் கூட என்ன பண்ணுறாரு, ஒரு நேரத்தில் என்ன சொன்னார்? ஐயா கலைஞர் அவர்களுக்கு அவருடைய 100வது பிறந்த நாளில் இந்த இடத்துல ஒரு பெரிய சிலை வச்சு நானும் அவரும் அதை உக்காந்து ரசிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு தெருக்கு அவர் பேர் வைக்கணும் அப்படின்னும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாரா, பேசினாரா இல்லையா? இப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? நாங்கள் திமுகவுக்கு போட்டி, திமுக 2 பேருக்கு நடுவில் தான், ஒன்று துண்டு சீட்டு, இன்னொன்று A4 சீட்டு அப்படிங்கிறாரா இல்லையா? இது மாதிரியான சூழ்நிலையில் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லை, அதே விஜய் வந்து மாணவர்களுக்கு இந்த விருது வழங்கும் விழா 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல சிறந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு விருது வழங்கும் பொழுது இளம் தலைமுறை முதல் வாக்காளர்களை வந்து அவர் குறிவைக்கிறார் அப்படின்னு நிறைய பேசப்பட்டுச்சு. ஆனா இப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அதே விஷயத்தை தான் பண்ற மாதிரி பாக்குது. இப்போ இவங்களும் வந்து இளம் தலைமுறை முதல் வாக்காளர்களை குறிவைக்கிறாங்களா என்ற கேள்வி வருதுல்ல. நம்ம ஒன்றும் கேட்கல, இவர் எப்படின்னா போட்டேன், இவர் இன்னும் இருப்பாரா போகிறாங்களான்னு தெரியாது. நம்ம கேட்கக்கூடிய விஜய் அவர்கள் தான். நீங்கள் வந்து இவ்வளோ பேர் நாங்கள் வச்சுருக்கோம், இவ்வளோ பேர் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இளைய தலைமுறை குறிவைக்கிறாருங்களே, முதல்ல அவருக்கு உதாரணமாக இருக்க சொல்லுங்கள். ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டு அதுக்கு வரி கட்டாமலாம் இருக்க சொல்லாதீங்க. ஏன்னா வரி என்பது மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு சிறிய தொகை, அது அரசுக்கு போகுது. அரசு வந்து மக்களுக்கு அதன் மூலமாக பல நலத்திட்ட உதவிகளை வந்து பயன்படுத்தும். இவர் அதே கட்டாம அதுலேயே வரி ஏய்ப்பு செய்வார். இவர் வந்து திமுக வந்து சொல்லுவார். ஆனால் ஒரு ட்ரோல் வந்து இதில் குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளோ திமிர் இருக்குன்னா ரகசியமாக பிளாக் டிக்கெட் விற்று படைக்கிற எனக்கே எவ்வளோ திமிர் இருக்கான்ற மாதிரி இந்த ஏஐ வச்சு ஒரு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? உண்மைதான். இன்னைக்கு இவர் வச்சிருக்கக்கூடிய ரசிகர் படையிலேயே நாளைக்கு ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக வருவார். அவர் என்ன பண்ணாரு? இவர மாதிரியான திட்டுத்தனம் தான் பண்ணுவார். இவர் ரசிகர் மன்றத்திலே போய் பாருங்க, இவர் படம் முதல் ஷோ பார்க்கணுன்னு இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவர் இருக்கக்கூடிய ரசிகர் மண்டல செயலாளர், பொருளாளர் எல்லாரும் வந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிடுவாங்க. இவரு ஆனால் நான் ஒரு டிக்கெட்டுக்கு இவரு 200 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாரு. இவர் இஷ்டத்துக்கு 10,000 12,000 கூட அப்படின்னு கேட்டு வாங்க. இது போன்ற செயல்கள்லாம் நடக்குதா இல்லையா? இவங்க எல்லாருமே ஒன்று தான். நம்ம தான் தமிழர்களுக்கான அரசியலை நம்ம தான் உணரணும். தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிக்கா.